பஹ்ரைன் நாட்டில் மீன்பிடி கூலியாக வேலைக்கு சென்ற மீனவர் கடலில் தவறி விழுந்து பலியானது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த சீமோன்சன் என்ற மீனவர் பஹ்ரைன் நாட்டிற்கு மீன்பிடி கூலியாக வேலைக்கு சென்றுள்ள நிலையில் அவர் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கடலில் தவறி விழுந்து உயிரிழந்ததாக சீமோன்சன் குடும்பத்தினருக்கு தொலைபேசி மூலம் தகவல் அளித்துள்ளனர். இதை கேட்டு கதறி அழுத அவரது மனைவி மற்றும் உறவினர்கள் சீமோன்சனின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். கல்யாணம் முடிஞ்ச 4 வருஷம் தான் ஆச்சு. 4 வருஷத்துல 2 பிள்ளையே இருக்குதுயா. அவளுக்கு எங்களுக்கான வேற எதுவுமே இல்லையா. எங்களுக்காக அங்க தூதரத்துல பேசி எங்களுக்காக மருமனை மட்டும் மீட்டு கொடுங்க. அந்த குடும்பத்துக்காக ஏதாட்டும் ஒரு உதவி செய்ய எங்களுக்கு தாழ்வோடு உங்களை கேட்டுக்கிறோம்யா, கெஞ்சி கேட்டுக்கிறோம்யா. அந்த அங்க இருந்து எங்க தூதரத்துல எங்களுக்கு மருமனை மட்டும் கொடுங்கயா. ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையின் தாக்குதல் அதிகரித்து வருவதால் அந்த பகுதி மீனவர்கள் வெளிநாடுகளுக்கு மீன்பிடி கூலிகளாக செல்லக்கூடிய சூழல் அதிகமாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. மதுரையில் நண்பரை மதுபோதையில் கொலை செய்தது தெரியாமல் வீட்டில் உறங்கிய இளைஞரை போலீசார் கைது செய்தனர். மதுரை உலகநேரி பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரான அபினேஷ் என்பவர் வீட்டின் முன் இரத்த காயங்களுடன் மரணமடைந்து கிடந்தார். இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அபினேஷும் அவரது நண்பரான தமிழரசனும் ஒன்றாக மது அருந்திவிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். மாறி மாறி கட்டை, அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கிக் கொண்டனர். இதில் அபினேஷ் மரணமடைந்த நிலையில் அது பற்றி தெரியாத தமிழரசன் வீட்டிற்கு சென்று உறங்கிவிட்டார். பின்னர் போலீசார் தமிழரசனை கைது செய்தபோது நண்பரை கொலை செய்து விட்டதாக அழுதுள்ளார். காதலியை கொலை செய்து காட்டுப்பகுதியில் எரித்த காதலனை 1 வாரத்திற்கு பின் போலீசார் கைது செய்துள்ளனர். பெற்றோர் இல்லாமல் ஆசிரமத்தில் வளர்ந்து வந்த மதுரையைச் சேர்ந்த மாரியம்மாளும் நத்தம் பகுதியைச் சேர்ந்த பிரவீன் என்பவரும் பல வருடங்களாக காதலித்து வந்த நிலையில் சமீப நாட்களாக மாரியம்மாள் தன்னை திருமணம் செய்து கொள்ள சொல்லி பிரவீனை கட்டாயப்படுத்தி வந்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த பிரவீன் அவரை கன்னிவாடி அடுத்து உள்ள அமைத்திச்சோலை அருகே உள்ள காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்று கொலை செய்து உடலை எரித்துவிட்டு தப்பி சென்றிருக்கிறார். சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பிரவீனை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.